திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கொலை செய்யப்பட்ட மூவரின் பிரேத பரிசோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். அவரோடு பேசலாம். சுரேஷ், இன்று காலையிலேயே மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இந்த பல்லடம் மூவர் கொலை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்நிலையில் அவர்களுடைய மூவருடைய உடலும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? அங்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க? காவல்துறையினர் இருக்கிறார்கள்? என்ன விவரம்? கார்த்திகா, திருப்பூர் அரசு மருத்துவமனையில் கொலை செய்யப்பட்ட 3 பேர் உடலும் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சற்று முன்பாக அவர்களது உடல் பிரேத பரிசோதனை செய்வதற்கான பணிகள் துவங்கி இருக்கிறது. இன்று மாலை அவர்களுக்கான இறுதிச்சடங்கு பணிகள் அவர்களது உறவினர்களால் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அங்கு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் ஐஜி செந்தில்குமார் நேரடியாக வந்து இங்கு ஆய்வு மேற்கொண்டார். அதன் பிறகு கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மொத்தம் 7 தனிப்படைகள் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக தொழில்நுட்ப ரீதியான ஆதாரங்களை திரட்டும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வராங்க. இதில் சைபர் செல் பிரிவைச் சேர்ந்த 5 போலீசார் இதற்காக ஒதுக்கப்பட்டு அவர்கள் இந்த பகுதி ஒரு ரூரல் பகுதியாக இருக்கிறது, கிராமத்து பகுதியாக இருக்கிறது. ஒரு வீட்டுக்கும் இடையே கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தூரம் வரை கூட இருக்கிறது. சுற்றிலும் முழுவதுமாக தோட்டம், வயல் போன்ற பகுதியாக புவியியல் அமைப்பு கொண்டதாக இருக்கிறது. எனவே இந்த பகுதியில் உள்ள செல்போன் டவர்களில் பதிவான செல்போன் பதிவுகள் மற்றும் அழைப்புகள் குறித்த ஆதாரங்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டு வராங்க. நேரடியாக வந்த காவல்துறையினர் மோப்பனாய் கொண்டும் அதுபோல தடவியல் நிபுணர்கள் கொண்டும் ஆதாரங்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு அங்கலமாக 15 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த தோட்டத்தில் கொலையாளிகள் பயன்படுத்திய ஆதாரங்கள் ஏதேனும் சிக்குகிறதா என 50க்கும் மேற்பட்ட போலீசார் தீரன் பட பாணியில் பிளாக்காக பிரித்து அந்த ஆதாரங்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டதை நாம் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து காவல்துறையின் மேற்கொண்ட விசாரணையில் இங்கு பணியாற்றிய 1.5 மாதத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் ஒரு தம்பதியினர் தங்கி இந்த தோட்டத்து பணியில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அவர்களை சரிவர பணி செய்யவிடவில்லை என இந்த குடும்பத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் அவர்களை இந்த பணியில் இருந்து நீக்கி அவரை சொந்த ஊருக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த தம்பதியினர் குறித்தும் விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுக்கு ஏதேனும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரிச்சுட்டு வராங்க. இந்த கொலை சம்பவம் முழுக்க கூர்மையான ஆயுதம் மற்றும் ராடை கொண்டு இந்த 3 பேரையும் தாக்கி கடுமையாக கொலை செய்திருக்கிறார்கள் என்று போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் சிசிடிவி கேமரா போன்ற எந்த ஒரு வசதியும் இல்லாத காரணத்தினால் நெடுஞ்சாலைகளிலும் பேக்கரி உணவகங்களிலும் இருக்கின்ற சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளையும் ஆய்வு செய்யும் பணியில் காவல்துறை இறங்கியிருக்கிறார்கள். கார்த்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.